பொண்ணே வரலையேம்மா, அதானா கிளம்பிட்டேன். அதெல்லாம் வருவாங்க, போங்க உட்காருங்க. இல்லம்மா, கோவில் நட சாத்திடுவாங்க. ஐயர, நட சாத்துறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்குமா. போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பொண்ணுங்க இருப்பா. உள்ள போங்கன்னு சொன்னேன். கோயில்ல இந்த மாதிரி அடாவடித்தனம் எல்லாம் செய்யப்படாதுமா. அடாவடித்தனம் செஞ்சாதானே நீங்க கேக்குறீங்க. கேப்பீங்களா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சாமி உள்ள போங்க சாமி. இல்ல, எனக்கு மனசு சரியில்லை. இதெல்லாம் எனக்கு சரியா படல. நான் கிளம்புறேன். சாமி வாங்க நீங்க. அட வாங்க சாமி. என்ன ரங்கநாயகம்மா, என்னென்னமோ நடந்துருச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாமா? பாருங்க, உங்க பேச்சு கேட்டு வந்து நின்னதுக்கு நாங்க படாத அவமானம் எல்லாம் பட்டுட்டோமா. பாவம், என் பையனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனையை தூக்கி தலையில வச்சிருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க பையன் என்ன தலையில ஸ்டாண்ட வச்சுட்டு அலையறாரு, எல்லா பிரச்சனையும் தூக்கி அங்க வைக்கிறதுக்கு. உங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரியே இல்ல பேசுறீங்க. கார்த்திக்கு நல்லது பண்ணணும்னு மனசார நினைச்சு வந்தவனா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எப்படி எப்படி நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா? சரிங்க, நீங்க நல்லது பண்றதாவே வச்சுக்கோங்களேன். உங்க பொண்ணு பண்றது அதை எதுல சேர்க்கறது? நல்லதுலயா இல்ல கெட்டதுலயா? ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையில என்ன பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க எல்லாம். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் என் மகனும் மருமகளும் ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியும்னு கேட்க போற தானே? அவங்கள நான் தான் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன். எங்க பிரச்சனையும் உங்க கல்யாணத்துல வந்து காட்டணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, சும்மா ஏதாச்சும் சொல்லி சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சரண்யா யாருக்கு சப்போர்ட் பண்றா? இதெல்லாம் செஞ்சா சக்திக்கு சப்போர்ட் தானே. இப்போ கல்யாணம் நடக்கல, யாருக்கு அசிங்கம்? எங்களுக்கு தானே. சாதிச்சிட்டீங்கல்ல. சரண்யா ஏதோ சாதாரணமா சாமி கும்பிட வந்திருப்பா. அவ எப்பவுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கதான் மாவிளக்கு போடுவா. இன்னைக்கு இங்க கல்யாணம் நடக்குதுங்கறத பத்தி தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல நமக்குள்ள இப்படி சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணுங்கிறத யோசிப்போம். இது நல்ல கதையாதான் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதாமா, மாவிளக்கு போட வந்தாங்களாமா. ஆனா பிரியா கல்யாணத்துக்கு வரப்ப கரெக்டா கார் குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. என்னம்மா கதை கட்டி. சிஸ்டர், இவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. உடனே ஸ்கேனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பேஷண்ட் மூவ் பண்ண வேணாம். அந்த மிஷின்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். பிபி வேற ரொம்ப லோவா இருக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு ரிப்போர்ட் பாருங்க. தலையில வேற அடிபட்டு இருக்கு. சோ அப்சர்வேஷன்ல வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டிச்சஸ் உடனே போட்டுட்டேன் டாக்டர். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கூட சாயங்காலம் வந்துடும். ஆமா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்திருக்காங்களாமா? ஒரு வயசானவர் மட்டும் தான் இருக்கார் டாக்டர். கூட்டு வாங்க சீக்கிரம். டாக்டர் வந்துட்டார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். யார் உங்க பேத்தியா? பேத்தி எல்லாம் இல்லை டாக்டர். நம்ம கோயிலில் அடிக்கடி இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் வருவாங்க டாக்டர். மாவிளக்கு போட்டுட்டு ஆண்டாள் பாசனம் அழகாக சொல்லுவா. யாரு என்ன விவரமோ தெரியாது. கோயிலுக்கு போகிற வழியில் மயங்கி கிடந்தா. பார்க்க புள்ளத்தாச்சியாக இருந்தா டாக்டர். எனக்கு மனசு கேட்கல, அதான் ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் டாக்டர். ஏதாவது செல்ஃபோன் ஹேண்ட்பேக் கையில் வச்சுருந்தாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஆமாம், அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு. எமர்ஜென்சிக்கு மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து கையெழுத்து போட்டு கேரண்டி கொடுக்கணும். பாவம், புள்ளதாச்சியாக வேற இருக்கு. என்னத்த சொல்றது? எனக்கும் என் பையனுக்கும் மருமகளுக்கும் டெய்லி சண்டை தான். அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர். சரி சரி விடுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சதே பெரிய புண்ணியம் தான். நாங்கள் பார்த்துக்குறோம். என்னை மன்னிச்சிருங்க டாக்டர். டாக்டர் அங்க பாருங்க. ஓ மை காட்.
நர்ஸ் இதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. லேட்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஓகே அப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க டாக்டர். குயிக். நாங்க ரொம்ப நல்லவங்கலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. 4 பொம்பளைங்க தானே, என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. மீனாட்சி பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, இதோ இந்த சாமி கேக்கும். இப்ப முதல்ல வெளியே போ. ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? ஆ? என் தங்கச்சி உங்களை சும்மா விட மாட்டா. என்ன ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி இப்படி கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? உன் குடும்பமே கிரிமினல் குடும்பம்னு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்சு போச்சுடி எல்லாமே. நீ கத்தியால கீறுற, அவ பிரியாவ கடத்துறா. பிரியாவோட நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாங்களே கவலையில இருக்கோம். ஆனா சக்தி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில எப்படி விளையாட முடியும்? ஓ, அந்த சிறுக்கிய பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? உங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, அவங்க என்ன பத்தி கவலைப்பட்டாங்களா? இல்லல்ல. இதோ இங்க நிக்கிறாங்களே இவ்ளோ பொம்பளைங்க, இப்படி திருட்டு கல்யாணம் தானே நடக்குதுங்க.